சொல்வாராம், உங்களை மாதிரி கனவு காண்றவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த தாவேக்கால விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, இளைஞர்களுக்கு தெரியும், சிரிக்கிறாங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ கிளப்பி விட்டுருக்காரு. அவனுக்கு பூரா பயனும் கமெண்ட் செக்ஷன்ல தான் வாழ்றான், வெளியில வரதாவே இல்ல. தலைவர் வெளில வந்தாதானே தொண்டர்கள் ரசிகர்கள் வெளில வர முடியும், வெளில வரதே இல்ல, கமெண்ட் செக்ஷன்ல வாழ்றான். ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல அப்படியா? ரொம்ப கஷ்டப்படுறாரு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல உன் கட்சியில போயிட்டு ஒரு பெண் நிர்வாகி இருந்தாங்க, அவங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு விஜயை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, காரை விட்டு ஏத்துறது என்ன, பவுன்சரை விட்டு தாக்குறது என்ன. உன் கட்சியில இருக்க பெண் நிர்வாகிக்கே நீ அவமானப்படுத்தி அனுப்புற, நீ தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசுறியா? பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க, யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு அம்மா ஷால் எல்லாம் போட்டுக்கிட்டு கம்பீரமா 1 மணி நேரம் 25 நிமிஷம் பேசிச்சு அந்த அம்மா. எல்லாருக்கும் தெரியுமா? வழக்கம் போல பட்ஜெட் தாக்கல்ல திருக்குறள் இடம்பெறவில்லை. நமக்கு கல்வி நிதி 3548 கோடி தர வேண்டியது, அதை தரலையா? ஜல்ஜீவன் திட்டம் மூலமா நிறுத்தி வைக்கப்பட்ட 3112 கோடி நமக்கு வரல. இத பத்திலாம் அந்த அம்மா எதுவுமே பேசல. தமிழ்நாடு பத்தி பேசவே இல்லை அந்த அம்மா. ஆனா தமிழ்நாட்டை உணர்த்தும் வகையில் காஞ்சிபுரம் சாரி மட்டும் கட்டிட்டு வர தெரியுது அந்த அம்மாக்கு. யார சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்களாம், பட்டு சாரி கட்டிட்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே பேசல. பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, எம்பி டெரிக் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு, அவர் சொல்றாரு, இந்தியாவுல 3 மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். இது அல்ல பெரிய விஷயம். 3 மாநிலங்கள் என்ன தெரியுமா? ஒன்னு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இதுவும் அல்ல பெரிய விஷயம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெஸ்ட் பெங்கால்னு சொல்லும் போது பெங்கால் தான் சொன்னாரு, கேரளான்னு சொல்லும் போது கேரளா தான் சொன்னாரு. தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டிய இடத்தில் டிஎம்கே அப்படின்னு சொன்னாரு. பார்லிமெண்ட்ல தமிழ்நாடுக்கு பதிலா டிஎம்கேன்னு சொன்னாரு. தலைவர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனாலையும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். என்ன நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய பொதுக்கூட்டம்னாலே சிறப்பான பொதுக்கூட்டமா தான் இருக்கும். அதை விட ஒரு படி மேல போய் இன்னைக்கு என்ன சிறப்பான நாள் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நினைவு கூறும் பொன்னாள் இந்நாள். யாரை நினைவு கூறணும் அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 57வது நினைவு நாள் இன்று. இந்த நாளில் வாய்ப்பு கிடைத்து இந்த மேடை ஏறியதற்கு நன்றி உணர்ச்சியோட இந்த மேடையில் இந்த ரூ கீர்த்தனா நின்று கொண்டிருக்கிறாள். என் மனசுல பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கூற்று ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன கூற்று அப்படின்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, 1, சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. 2, தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றியது. 3, தமிழ் ஆங்கிலம் என்று இருமொழி கொள்கையின் அறிவிப்பை கொடுத்தது. அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றை மாற்ற வேண்டும் என்று கருதினாலே மக்கள் வெகுண்டு எழுவர் என்ற அச்சம் உடனே வரும். அந்த அச்சம் இருக்கும் வரையில் இந்த தமிழ்நாட்டை, இந்த நாட்டை யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணா என்றுதான் பொருள். இந்த நாட்டை ஆள்வது யார் என்று பொருள்? பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆள்வதாக தான் பொருள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1969 மறைகிறார். விடுதலை செய்தித்தாள்ல என்ன செய்தி தலைப்பு செய்தியா வருதுன்னா, துயர கடலில் தத்தளிக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு தலைப்பு செய்தி வருது. தத்தளித்து கொண்டிருந்த தமிழகத்தை தழைக்க செய்தது அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்று சொன்னால் மிகையாகுமா? 50 ஆண்டு காலம் கட்சியின் தலைவர், சும்மா கிடையாது, 50 ஆண்டு காலம் கட்சியின் தலைவர், 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர், 14 வயதுல நான் ஸ்கூல் பேக் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன்.
உருவாயிடுச்சு. இந்த வெற்றிடத்தை யார் வந்து நிரப்ப போறா, தமிழ்நாட்டை யார் வந்து காப்பாத்த போறா அப்படின்னு பேச்சு வரும். இந்த வெற்றிடத்தை நிரப்பியது மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு கட்டிடமாக மாற்றி கொடுக்கும் ஒப்பற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம தளபதின்னு சொன்னா அவங்க வேற யாராவது, இதை மட்டும் நான் பேசுறதை மட்டும் கட் பண்ணி எடுத்து யூடியூப்ல போட்டு அவன் பேரை எடுத்துட்டு போய்க்கிறான். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வரலாறு என்பது சும்மா வரலாறு கிடையாது. 10 படம் நடிச்சுட்டு உடனே நாளைக்கு நான் சிஎம் ஆயிருவேன் அப்படின்னு சொல்ற வரலாறு கிடையாது. நம்முடைய முதலமைச்சரின் வரலாறு என்பது அமைப்பாளராக, செயலாளராக, அமைச்சராக, பொருளாளராக, மேயராக, திமுகவின் தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக, 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இத்துணை பரிணாமங்கள் எடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார். 2021 அந்த ஆளுநர் மாளிகையே அதிர்ந்து போனது யாருடைய குரலால்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தாரு. கிளி ஜோசியம் பார்த்தவங்களா கிளி விடுத்து போகும் அளவிற்கு அன்று ஆளுநர் மாளிகையை அதிர வைத்த அந்த நொடியில் இருந்து இன்று வரை பெரியாரின் தடியோடு, பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனையோடு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையோடு சமூக நீதி காவலன் 2.0 வலம் வந்து கொண்டிருக்கும் ஒப்பற்ற முதலமைச்சர் அது நம்முடைய முதலமைச்சர் என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. 2021 திமுகவோட வாக்குறுதிகள் தளபதி அவர்கள் எத்தனை வாக்குறுதி கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 505 வாக்குறுதிகளை முதலமைச்சர் அவர்கள் வைக்கிறார். இந்நாள் வரை, இந்த ஜனவரி 2026 வரை புள்ளி விவரப்படி சுமார் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று மார்க்கெட்டி சொல்லிக் கொள்ளலாம். எத்தனை வாக்குறுதிகள் தெரியுமா? 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே தலைவர், ஒரே தளபதி, ஒப்பற்ற முதலமைச்சர் அது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் என்று சொன்னால் அதுதான் உண்மை. என்னென்ன திட்டங்கள் அக்காமார்கள் இப்ப வரிசைப்படுத்த சொன்னா அப்படியே வரிசைப்படுத்துவீங்க. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அகல் விளக்கு திட்டம், தோழி விடுதிகள் திட்டம், முதல்வர் மருந்தகம் திட்டம், முதல்வர் படிப்பகம் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் என்று இத்தனை திட்டத்தை நான் வந்து அடிக்கிட்டேன். இதுல ஏதாவது ஒரு திட்டம் இன்னைக்கு நடைமுறையில இல்லைன்னு சொல்லிடுங்க பாப்போம். நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்டம், இளைஞர்லாம் வந்திருக்கீங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு ஆண்டிற்கு சுமார் 10 லட்சம் இளைஞர்களை இந்த நாட்டிற்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அன்பு அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள். சும்மா இல்ல, இளைஞர்கள் எல்லாம் அறிவியல் சார்ந்தும் திறமை வாயிலாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒரு ஆண்டிற்கு 10 லட்சம் இளைஞர்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டம் பத்தி வணக்கத்திற்குரிய மேயர் அழகா பேசினாங்க. புதுமை பெண் திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல 30% மேலான பெண்கள் காலேஜுக்கு போயிட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அது ஒட்டுமொத்த இந்தியாவிலே எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளோ திட்டங்கள் நமக்காக கொண்டு வந்தார். நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த மனுஷன் தூங்குவாரா, ஒழுங்கா சாப்பிடுவாரா? தமிழ்நாட்டு மக்களை பத்தியே யோசிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதோ ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஏஎம் பிஎம் பாராது உழைக்கும் ஒரே சிஎம் அது நம்முடைய சிஎம் என்று சொல்வதில் கொஞ்சம் கர்வம் அதிகமா தான் இருக்கு. இவ்வளவு திட்டங்கள் நான் சொன்னேன். நம்ம தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்த பல திட்டங்கள் நான் சொல்லாததும் இருக்கு. நம்மை காக்கும் 48, இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வின்னு இத்துணை திட்டங்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார். இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. இப்ப சமீபத்துல மடிக்கணினி வழங்கினாங்க. உலகம் உங்கள் கையில், அந்த திட்டம் பேரு உலகம் உங்கள் கையில். இது வரைக்கும் நான் பேச்சாளரா பேசினேன். அந்த மடிக்கணினியை வாங்கின மாணவர்களுள் ஒருத்தியாக இந்த செய்தியை நான் இங்கு பதிவு செய்கிறேன். நான் அண்ணா பல்கலைக்கழகத்துல பிஇ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன்.
அந்த உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும் அறிமுக விழாவில் நான் நேரடியா போய் கலந்துக்கிட்டு அன்னைக்கே லேப்டாப்பை கையில வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ஒரு விஷயம்னா, ஒரு தலைவர் எதை வேணாலும் நம்பிக்கையா இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு மாணவ சமுதாயத்திற்கு சொல்லிட்டு போயிருக்கலாம். தளபதி என்ன சொன்னார் தெரியுமா? மாணவரிடத்தில் என்ன சொல்கிறார் முதலமைச்சர் அவர்கள்? ஒரு நாட்டின் தலைவர், ஒரு நாட்டின் முதலமைச்சர் மாணவர்களிடத்தில் சொல்கிறார், நீங்க படிங்க, படிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை, உங்களையும் உங்க குடும்பத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த நம்பிக்கை எந்த தலைவரிடத்தில் வந்திருக்கிறது? நம்முடைய தலைவரிடத்தில் தான் வந்திருக்கிறது. இது நேரடியா உங்களை மாதிரி ஒருத்தியா உட்கார்ந்து நான் கேட்டுட்டு வந்த ஒரு மாணவியாக இங்க நான் பேசிட்டு இருக்கேன். அந்த லேப்டாப் வாங்கின ஒரு மாணவி எனக்கு எவ்வளவு சந்தோஷம்னா, காலேஜ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எனக்குன்னு ஒரு லேப்டாப் நான் வாங்கிக்கிட்டது கிடையாது. எனக்குன்னு ஒரு லேப்டாப் உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலமாக தளபதி வாயிலாக எனக்கு கிடைத்தது என்று சொன்னால், இதை விட ஒரு இளம் சமுதாயத்திற்கு இதை விட ஒரு பெரிய திட்டம் என்னவாக இருக்கக்கூடும்? ஒண்ணுமில்ல. இப்ப நான் என் கதையை சொன்னேன்னா, நான் வரும்போது ட்ரெயின்ல வந்தேன். எனக்கு எதிர்க்க ஒரு அண்ணா, அந்த அண்ணா லேப்டாப் வச்சிருந்தாங்க, ஏசர் பாக்ஸ். அதுல நம்ம தளபதியோட புகைப்படமும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய புகைப்படமும் இருந்துச்சு. நான் பார்த்த உடனே கேட்டேன், இது கவர்மெண்ட் லேப்டாப்பா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்னாங்க அந்த அண்ணா. அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்கல, அந்த அண்ணாவே சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து வரும் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்குற அளவுக்கு எங்க வீட்டுல வசதி கிடையாது. என்னோட முதல் லேப்டாப் நம்ம கவர்மெண்ட்ல நம்ம சிஎம் கொடுத்திருக்காருன்னு அந்த அண்ணா அவ்வளோ சந்தோஷமா என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு முதலமைச்சரின் அழகு. இது மட்டுமான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது. பெண்கள்லாம் வந்திருக்கீங்க, இது பெண்களுக்கான அரசுன்னு சும்மாவா சொன்னாங்க? உடல் ரீதியா இந்த உலகத்திலேயே பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு கொடிய நோய் என்னன்னா கருப்பை வாய் புற்றுநோய், யூட்ரஸ் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருப்பை வாய் புற்றுநோயால உலகத்திலேயே ஒரு ஆண்டிற்கு 1,00,000 பெண்கள் இந்த யூட்ரஸ் கேன்சர்னால பாதிப்படைகிறாங்க. இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் சுமார் 15.2% பெண்களுக்கு இந்த கேன்சர் வருது. முதலமைச்சர் பார்க்கிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பார்க்கிறார். பார்த்துட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக HPV தடுப்பூசி திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர், ஒரே முதலமைச்சர் அது மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்று சொன்னால் அதுதான் உண்மை. மக்களே, எத்தனை சிறுமிகளுக்கு அந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை சிறுமிகளுக்கு போடப்பட்டிருக்கு தெரியுமா? சுமார் 3,38,649 சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஒரே முதலமைச்சர் அது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். சரி, இதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்களாம் கண்டிப்பா திமுக தான் ஓட்டு போடணும். ஏன் தெரியுமா? 2003ல ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்தி வைத்தார் மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். 20 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை புத்துயிர்ப்போடு அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர் அது நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். ஏதோ பாவம் பிள்ளை கத்துதுன்னு அந்த குரூப் மட்டும்தான் கை தட்டுறாங்க. அந்த குரூப் மட்டும்தான் கை தட்டுறாங்க. நான் அவ்வளோ புள்ளி விவரங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், இளைஞர் சமுதாயத்துக்கு பேசிட்டு இருக்கேன். அவங்க எல்லாம் அப்படியே நின்று பாக்குறாங்க. எனக்கு அப்புறம் 2 பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு திட்டத்தை நான் சொன்னேன். பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் நடக்குது, அதையும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னா, காங்கிரஸ் எம்பி டெரெக் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்தியாவில் 3 மாநிலங்கள்ல பிஜேபி ஆட்சி அமைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார். இது அல்ல பெரிய விஷயம். 3 மாநிலங்கள் என்ன தெரியுமா? ஒன்னு தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இதுவும் அல்ல பெரிய விஷயம். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெஸ்ட் பெங்கால்னு சொல்லும் போது பெங்கால் தான் சொன்னாரு, கேரளான்னு சொல்லும் போது கேரளா தான் சொன்னாரு. தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டிய இடத்தில் டிஎம்கே அப்படின்னு சொன்னாரு. பார்லிமெண்ட்ல தமிழ்நாடுக்கு பதிலா டிஎம்கேன்னு சொன்னாரு. தலைவர் சொன்ன மாதிரி எந்த கொம்பனாலையும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்ம முதலமைச்சர் அவர்கள் பான் இந்தியா பொலிட்டீஷியனா வலம் வந்து கொண்டிருக்கிறார், நம்பர் 1 முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எல்லாருமே
விசில்னு சொல்வாராம். உங்களை மாதிரி கனவு காண்றவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளோ பேசிட்டேன்னா இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒன்றிய பட்ஜெட்டுக்கு வருவோமே. பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க. யாருக்கெல்லாம் தெரியும்? ஒரு அம்மா ஷால் எல்லாம் போட்டுக்கிட்டு கம்பீரமா 1 மணி நேரம் 25 நிமிஷம் பேசிச்சு அந்த அம்மா. எல்லாருக்கும் தெரியுமா? வழக்கம் போல பட்ஜெட் தாக்கல்ல திருக்குறள் இடம்பெறவில்லை. நமக்கு கல்வி நிதி 3548 கோடி தர வேண்டியது, அதை தரலையா? ஜல்ஜீவன் திட்டம் மூலமா நிறுத்தி வைக்கப்பட்ட 3112 கோடி நமக்கு வரல. இத பத்திலாம் அந்த அம்மா எதுவுமே பேசல. தமிழ்நாட்டை பத்தி பேசவே இல்லை அந்த அம்மா. ஆனா தமிழ்நாட்டை உணர்த்தும் வகையில் காஞ்சிபுரம் சாரி மட்டும் கட்டிட்டு வர தெரியுது அந்த அம்மாக்கு. யாரை சொல்றேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். காஞ்சிபுரத்தை ரெப்ரசென்ட் பண்றாங்களாம், பட்டு சாரி கட்டிட்டு வராங்க. ஆனா தமிழ்நாட்டை பத்தி ஒண்ணுமே பேசல. அதுக்கப்புறம் நம்ம மோடிஜி வந்திருந்தார் இல்லையா, கொஞ்சம் தேர்தல் காலம்லாம் நெருங்கிட்டதுனால தமிழ்நாடுக்கு வந்தார். அவர் கூட்டங்களோட கையை தூக்கினார், புகைப்படம் எடுத்தார், புறப்பட்டு சென்றார். மோடிஜி வந்தார்ல, நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவரோட ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஒரு 10 கேள்வி கேட்டிருந்தார். இன்று இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை மக்களின் சார்பாக நான் அந்த கேள்வியை ஒன்றிய பாஜகவிடம் கேட்கிறேன். பாஜகவின் முகவராக இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஆளுநர் ரவியின் அராஜகம் என்று முடிவுக்கு வரும்? நம்பர் 1 கேள்வி. 2, ஒரு மனதான நீட் விலக்கு எப்போது வரும்? எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போது வரும்? 4வது கேள்வி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி நிதி எப்போ வரும்? தமிழ் மொழிக்கான நிதி எப்போது வரும்னு இது போன்ற ஒரு 10 கேள்விகள் தளபதி ட்வீட் போட்டிருந்தாரு. இன்னைக்கு இத்துணை மக்களின் சார்பாக நான் அந்த ஒன்றியத்திடம் கேட்கிறேன். இவ்வளவு கேட்டுட்டேன், ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஒன்றிய பாஜகவிடம். பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் தோல்வி என்ற வார்த்தை தவிர வேறு வார்த்தை கிடையவே கிடையாது. ஒன்றிய பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் தோல்வி 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 மட்டும்தான் இருக்க போகுது. தாமரையோட விதை கூட தமிழ்நாட்டில் வர முடியாது, பூக்கவே முடியாது. இவ்வளோ இழிவுகள் செய்து கொண்டிருக்கும் அந்த ஒன்றிய பாஜகவை எதிர்த்து எந்த முதலமைச்சர் நிற்கிறார் என்று கேட்டால் யார் நிற்கிறார்? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் போர்க்களத்தில் நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார் அந்த ஒன்றிய பாஜகவிடம். முதலமைச்சரோடு நம்முடைய அன்பு அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களும் அந்த போர்க்களத்தில் நிற்கிறார். அண்ணா டெபுட்டி சிஎம் ஆன பிறகு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எவ்வளவு ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு வின் பண்றாங்க தெரியுமா? நாடு கடந்து நாடு போய் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் அண்ணா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல செஞ்சுட்டு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றிகளா இருக்கும். நான் ஏன் அண்ணான்னு சொல்றேன்னா, வேற எந்த மாநிலத்துல நீங்க போயாவது ஒரு டெபுட்டி சிஎம் அண்ணா அப்படின்னு சொல்லிட முடியுமா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இருக்கும். நான் முதலமைச்சரை அன்பு அப்பா என்பேன், துணை முதலமைச்சர் அவர்களை அன்பு அண்ணன் என்பேன். இது குடும்ப அரசியல் தான். இப்படியா இந்த மாதிரி நான் அன்பு அப்பா அன்பு அண்ணன் சொல்கிறேன் என்றால் இது குடும்ப அரசியல் தான் என்று மார்க்கெட்டி சொல்லிக் கொள்ளுங்கள். யாரு கீழே நம்ம இருக்கோம் தெரியுமா? இந்த 4 ஆண்டு, இந்த ஆண்டு ஸ்டார்டிங் 5 ஆண்டு ஆயிருச்சு. 5 ஆண்டு மகத்தான திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக. நான் இப்படி கூறி விடைபெறுகிறேன். ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க பாணியில் இல்ல, திமுக பாணியில ஒரே ஒரு குட்டி கதை. கேட்க தயாரா? கேட்க தயார். ஒரு அப்பாவும் ஒரு மகனும் ஆத்த கடக்குறாங்க. என்னக்கா கடக்குறாங்க? ஆத்த கடக்குறாங்க. ஆத்த கடந்துட்டு போகும்போது அந்த மகன் சொல்றான் அப்பா கிட்ட, என் கையை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றான். உடனே அந்த அப்பா சொல்றாரு, நீ என் கையை பிடிச்சா என்னடா, நான் உன் கையை பிடிச்சனா என்னடா, புடிடா ஆத்த கடந்துருவோம் சேர்ந்து அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான் கதை, அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த மகன் தான் தமிழ்நாட்டு மக்கள், அந்த அப்பா தான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நம்ம அவர் கையை பிடிச்சா விட்டுருவோம், அவரு நம்ம கையை பிடிச்சாருன்னா விடவே மாட்டாரு. இந்த இடத்துல இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, நாங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்க வரல. நீங்க எல்லாரும் ஒரு
ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மக்கள் வீட்டுக்கு எங்க அக்காவுக்கு ஒரு புடவை, எங்க அண்ணனுக்கு ஒரு வேட்டின்னு வீட்டு வாசல்ல வந்து நிற்கக்கூடிய தொண்டர்களை பெற்றிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 2026 நம்முடைய வாக்கு உதயசூரியனுக்கு இருக்க வேண்டும். இல்லைன்னு அடுத்த வருஷம் வந்து எனக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வரல, என் புள்ள காலேஜ்ல படிக்கிறான் அவனுக்கு 1000 ரூபாய் வரல, பஸ்ல போறேன் ஃப்ரீ இல்லைன்றான் அப்படின்லாம் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. 2026 தவற விட்டு விட்டோம் என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு தத்தளித்து விடும். தழைக்க வேண்டும் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்தே தீர வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை பத்தி பேச மறந்துட்டேன். இந்த தாவேக்கால விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, இளைஞர்களுக்கு தெரியும், சிரிக்கிறாங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸை கிளப்பி விட்டுருக்காரு. அவனுக்கு பூரா பயனும் கமெண்ட் செக்ஷன்லே தான் வாழ்றான், வெளியில வரதாவே இல்லை. தலைவர் வெளில வந்தா தானே தொண்டர்கள் ரசிகர்கள் வெளில வர முடியும், வெளில வரதே இல்லை, கமெண்ட் செக்ஷன்லே வாழ்றான். ஆனா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியா? இளைஞர் அணி படையாக இருக்கட்டும், மாணவர் அணி படையாக இருக்கட்டும், கொள்கையின் ரீதியாக வளர்ந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான். அவரு தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முதல்ல உன் கட்சியில போயிட்டு ஒரு பெண் நிர்வாகி இருந்தாங்க, அவங்க ஏதோ பிரச்சனை அப்படின்னு விஜயை பார்க்க வந்திருக்காங்க. அந்த ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, காரை விட்டு ஏத்துறது என்ன, பவுன்சரை விட்டு தாக்குறது என்ன. உன் கட்சியில இருக்க பெண் நிர்வாகிக்கே நீ அவமானப்படுத்தி அனுப்புற, நீ தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்பு பத்தி பேசுறியா? இது பெரியார் மண், இது தந்தை பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவின் மண், இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மண். பெண்களுக்காக ஆட்சி செய்து பெண்கள் பெண்கள் என்று பெண்களை முன்னிறுத்திய இந்த மண்ணில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுமோ? யார் இடத்துல வந்து யாரை பத்தி பேசுற? இப்படி ஒரு கவிதையோடு முடித்துக் கொள்கிறேன். பார் என் தமிழகமே பார், ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று தொட்டளிக்கும் இடமெல்லாம் தளபதியின் கொடி பட்டொலி வீசி பறப்பதை பார். ஏளனம் செய்தோர், காணொலி போட்டோர், கொக்கொலி கொட்டினோர் முன்னால் எங்கள் தளபதி சூரிய தேரேறி எத்திக்கும் மணி கொண்டு என் கோடி தமிழ் மக்களின் ரஜகஜ துரக பதாதிகளோடு பராக்கிரமம் காட்டும் அந்த பராந்தகனின் அழகை பார்த்து தமிழகம் வியந்தது, வியக்கும், வியக்கதான் போகிறது. 2026 நம்முடைய வாக்கு. இவ்வளவு நேரம் நான் கத்தனல்ல, 2026 நம்முடைய வாக்கு. என் உரையை கேட்ட அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. வியாபார பெருமக்கள் உங்க கடையில இருந்தே கேட்டீங்க, அதுக்கும் நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. வாய்ப்பளித்த அத்துணை